கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷலான யூத் சண்டே. ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ண ரொம்ப ஆர்வமாக இங்கே வந்திருக்கோம். இந்த வெல்கம் ப்ரேயர் வந்து நம்மளோட சிஸ்டர் ஏஞ்சல் வந்து நமக்காக பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் ஆராதனை சிராஜ் தகப்பனே ஏசப்பா, இந்த நாளை தந்தமைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏற்கு தகப்பனே. இந்த நாளில் கூட ராஜா எங்கள் அனைவரும் தகப்பனே ஒன்று சேர்த்து தகப்பனே நீர் இந்த நாளை தந்தமைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிற தகப்பனே ஏசப்பா. இந்த நாளில் கூட ராஜா நாங்கள் காண இருக்கும் தகப்பனே வார்த்தைகளையும் தகப்பனே நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தோடு தகப்பனே அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. நாங்கள் இன்னைக்கு செய்ய இருக்கும் வர்ஷிப்பையும் தகப்பனே வார்த்தைகள் காணிக்க எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்படைக்க ராஜா. நீரே அதை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. இன்று வந்திருக்கும் அனைவரையும் ராஜா உம்முடைய கருத்துல ஒப்படைக்கிறேன். நீரே அவர்கள் குடும்பத்தினராய் பேர் பேராய் ராஜா தகப்பனே ரட்சித்து தகப்பனே எல்லா தேவைகளை சந்திங்க தகப்பனே. வராமல் தடைப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவருடைய இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்ற பாடல். அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் மாறாததாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில். ஆமாம் தானே? விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இதே உற்சாகத்தோடு நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடுவோம்.
ஹalleluya. இது எவ்வளோ உற்சாகமான பாடல் இல்லையா? அந்த சரணம் சொல்லுது, யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா அவர் என்னோடு இருப்பவர். அது இந்த பாடல் ஒரு நிச்சயத்தை தருது. அவர் ஜெயமானவர், அவர் என்னோடு இருக்கிறார். அப்போ அந்த ஜெயமானவர் என்னோடு இருக்கும் போது எல்லா ஜெயமும் எனக்குடையது இல்லையா? எல்லா சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா ஜெயமும் என்னுடையது. அந்த சரணத்தை ஒரு விஷயம் நம்ம திரும்பி பாட போகிறோம். உற்சாகமாக எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம பாட போகிறோம். ஓகே, ஹalleluya. நம்ம அடுத்ததாக ஒரு பாடல் பாட போகிறோம். அது எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் நான் விசுவாசிக்கிறேன். புதிய பாடல் தான். போகிறவர் போல காணப்பட்டாலும்
ஏன்னா அருமையான பாடல் இல்லையா? அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். அப்போது நம்மளுக்கு நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க அவங்க வாழ்க்கையில். என்னென்னா ஆண்டவரோட சத்தம் கேட்காது, அவர் ஏதோ தூரமாக இருக்க மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கும். என்ன ஆண்டவரே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். நம்மளோட மனசில் நிறைய கொஷின்ஸ் எழுமோம். அப்போல்லாம் அவர் சொல்கிறது என்னென்னா, அவர் நம்ம கூட தான் இருக்காரு. அவரோட கண்கள் மனுபுத்திரன் மேல் நோக்கமாக இருக்கிறதாம். அப்போ எவ்வளோ அவர் சமீபமாக இருக்காரு. இது நான் எப்படின்னா, என்னோட வீட்டில் நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பூனை குட்டி போட்டிருக்கேன், ஓகேவா? தாய் பூனை என்னென்னா அந்த குட்டியை ரொம்ப அதிகமாக பார்த்துக்கும். ஸோ குட்டி கண்ணு திறந்துருக்காது, கொஞ்சம் 2 வாரம் ஆகும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, தாய் பூனை வெளியே போகும்போது நான் அந்த குட்டியை எடுத்து விளையாடுவேன். அப்போ அந்த குட்டிங்க என்ன பண்ணோன்னா ஒரு மம்பல் தான் பண்ணும், அதாவது ஒரு முணங்கும். அது பெரிய பூனை இல்லையா, அது கத்தாது, ரொம்ப அதிகமாக சவுண்ட் போடாது. அது ஒரு சின்ன முணங்கல் தான் விடும். தாய் பூனை அங்கேருந்து கத்திட்டே ஓடி வரும், என் குட்டி ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நானும் என் பூனையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாலும் அது குட்டி ஏதாவது பண்ணனா நான் ராபிஸ் தான் போடணும். அந்த மாதிரி தாய் பூனை கத்திட்டே ஓடி வரும். இது நான் இந்த பாடல் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, பாடும் போதும் சரி, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அதே தான் கத்துறோம். நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கோம், நம்ம சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் நம்மளை தப்புவிக்க அவர் ஆத்திரமாய் வருகிறதான தேவன் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளை தப்புவிக்க அவர் ஆத்திரமாய் வராராம். ஸோ அவர் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, அவர் சமீபமாக இருக்கார், நம்ம கூடவே இருக்கார். நமக்கு அப்படி தெரியலாம் அவர் ரொம்ப தூரம் இருக்க மாதிரி. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் காக்கிறவர், அவர் நம்மளை தோளின் மேல் சுமக்கிறதான நம்மளோட நல்ல தகப்பன் இல்லையா? ஒரு விஷயம் இதை பாட போகிறோம். இது எப்படி பாட போகிறோன்னா, இந்த வாட்டி அந்த ஃபஸ்ட்டு இது பாட போகிறோம். அதில் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்ல போகிறீங்க, உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க, சரியா? அதுக்கு அடுத்த வாட்டி பாட போகிறோம். அடுத்த டைம் பாடும்போது உங்களோட சூழ்நிலைகளை நீங்கள் மனசில் நினச்சிக்க போகிறீங்க. அப்போ சொல்வீங்க, அவர் என் மீது நோக்கமாக உள்ளார், அவர் என் நினைவெல்லாம் அவர் அறிவார் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரெடியா? ஓகே, போகலாம். அடுத்ததாக ஒரு பாட்டு பாடுவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆமென். அவருடைய வல்லமையை உணரணும்னு எத்தனை பேர் இந்த ஆவலாக வந்திருக்கீங்க? ஆமென். கரங்களை தட்டி
அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த ஆவியானவரை நம்ம வரவேற்போம். சத்திய ஆவியாகிய எங்கள் தேற்றரவாளர், எங்களை நிரப்புகிறவரே, எங்கள் நிறைவே, எங்கள் பூரணமே, எங்கள் ஐஸ்வர்யமே, எங்கள் அழகே, ஓ எங்கள் ஆரோக்கியமே, அப்பாவுமே நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. எஸ் லார்ட்.
துணையாய் நிற்கிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை தப்புவிக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா, இன்று காலையில எங்களை எல்லாம் கர்த்தர் நீர் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வெறுமையாய் வந்திருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் மன மகிழ்ச்சியின் ஆவியோடு கர்த்தர் நாங்கள் திரும்பி செல்ல கர்த்தர் எங்கள் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் இந்த காலை ஆராதனை கர்த்தர் நீர் நிரப்பினீர், அதற்காக நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பூரணரே, உம்முடைய கரத்துல நான் மீதமுள்ள ஆராதனையை நான் ஒப்படைக்கிறேன் ராஜா. கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீதமுள்ள நேரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு பிரோஜனமுள்ள ஆராதனையா இந்த ஆராதனை இருக்கட்டும் ராஜா. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.